ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னா, பியூட்டி டிப்ஸ் இல்லை, ஹெல்த் டிப்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படின்னா அதை கடைப்பிடிங்க. அதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. எப்படின்னா இப்போ மழை ரொம்ப அதிகமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை இப்போ 1977 இந்த மாதிரி மழை வந்ததான். இப்போ என்னன்னா இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மாதிரி மழை இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஃபார்வேர்டு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புமா, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. எல்லாத்துக்கும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும், மற்றவங்களுக்கு சேஃபா இருக்கும். அதனால இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்கிருந்து நான் எல்லாத்துக்கும் மெசேஜ் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் நான் அனுப்புனேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க யூடியூப்ல இருக்கிறீங்க, அதனால நீங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்போ மழை ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஃபர்ஸ்ட் என்னன்னா, சென்னையில தான் ரொம்ப அதிகமா வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்ராஸ்ல எப்பவுமே கடலோர பகுதிகள்லாம் என்ன ஆகும்னா, அந்த கடலோர இடத்துலலாம் என்ன ஆகும்னா, அந்த பீச் எல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல ரொம்ப அதிகமா வரும் அந்த மழை, அந்த சூறாவளி காற்று, இந்த மழை ரொம்ப வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, சென்னையில வரும், ரெண்டாவது கோயம்புத்தூர்ல வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கடலூர், பாண்டிச்சேரி, அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னாங்க, இன்னும் 2-3 ஊர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் கொஞ்சம் சேஃப்டியா இருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல மிக அதிகமா மழை வரும், மிக அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல சேஃபா என்ன பண்ணணும்னா, இப்ப குழந்தைங்கள்லாம் இருக்கிற இடத்துல, குழந்தைங்கள்லாம் இருக்க வீட்டுல எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, பாத்ரூம் போனாங்கன்னா அந்த சுவிட்ச் எல்லாம் இருக்குல்ல, இந்த சுவிட்ச் அதெல்லாம் பார்த்து போட சொல்லுங்க. அதெல்லாம் போட்டாங்கன்னா பயங்கரமா சாக்கடிக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சுவிட்ச் எல்லாம் பார்த்து போடுங்க. குழந்தைங்க இருக்க இடத்துலயும் சரி, ஹீட்டர் எல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் குழந்தைங்கள பார்த்து போட சொல்லுங்க. அந்த லைட்டு சுவிட்ச் அதெல்லாம் பார்த்து போட சொல்லுங்க. இது ஒரு டிப்பு உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது அதை எழுதி வச்சிருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, தண்ணீர்லாம் நிறைய சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுல இஞ்சியும் மிளகும் போட்டு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நல்லா தட்டி இஞ்சி மிளகு இந்த மாதிரி பனக்கற்கண்டு இந்த மாதிரிலாம் நல்லா இடிச்சு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது என்னன்னா, மின் கம்பத்துல இருக்குல்ல, மின் கம்பத்துலலாம் மாடு ஆடு இந்த மாதிரி கால்நடை இருக்கிறவங்க எல்லாம் பிளீஸ் கட்டி விடாதீங்க. அதுக்கு தெரியாது, அது வாயில்லா ஜீவன், அதுக்கு சொல்ல தெரியாது. அதுவும் நம்மள மாதிரி பயப்படும். ஆனா நம்ம வாய் இருக்கு, நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு வாய் இல்ல, அதுக்கு சொல்ல தெரியாது. அந்த வாயில்லா ஜீவன்லாம் என்ன பண்றீங்கன்னா, பூனை, நாய், ஆடு, மாடு எல்லாமே நீங்க அந்த மின் கம்பத்துல கட்டி போடாதீங்க. கட்டி போட்டீங்கன்னா மின்னல் இடிய தாக்கி அதுக்கு பாவம் உயிர் போயிடும். ஆனால் அதை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வீட்டுல பாதுகாப்பா இருக்கிறோமோ அதே மாதிரி வாயில்லா ஜீவனையும் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அந்த ஊனமுற்றோருக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஊனமுற்றோருக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க உதவி செய்யுங்க. அதே மாதிரி ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் மழை நீடிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன, ஸ்கூல் எல்லாம் லீவா என்னன்னு தெரியல, அதுவும் நீங்க கேட்டுட்டு குழந்தைய அனுப்புங்க, சேஃபா அனுப்புங்க குழந்தைங்கள. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமா மில்க் பால் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நம்ம தேவைப்படும் உணவுப் பொருள்கள்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப சேஃபா இருங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சேஃபா இருங்க. இது நீங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.